வெல்கம் டு ஆர்என்டிஆர் இ-லேர்னிங் சாஃப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது உங்களோட டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் பேஜஸை எப்படி பேஜ் நம்பர் கொடுத்து செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளோட வேலைகளில் ஒரு பேஜுக்கும் மேலேயே நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அமையலாம். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் சரியான பக்க எண்கள் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது உங்களுக்கு சரியான முறையில் நீங்கள் அதை ஃபாலோ பண்ண முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஃபைலை ஓப்பன் பண்ண நிலையிலே வச்சு இன்சர்ட் அப்படின்ற டேபை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஹெடர் அண்ட் ஃபூட்டர் ஆப்ஷனில் உங்களுக்கு பேஜ் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் கீழே வர பட்டியலில் உங்களுக்கு டாப் ஆஃப் பேஜ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு ரைட் சைடில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட்ஸில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது சிம்பிளாக வேணுமா, இல்லை எஸ்என் பார், இல்லை போல்டு, இட்டாலிக் ஸ்டைல், ப்ராக்கெட்ஸ், இந்த மாதிரி சர்க்கிள்ஸ், ஷேப்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு வெர்டிக்கலாக இருக்கணுமான்ற மாதிரி நிறையா உங்களுக்கு ஸ்டைல்ஸில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இதில் தேவையானவற்றை நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஷேப்பில் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணி இந்த பேஜ் நம்பர்லேயே நீங்கள் பார்க்கும்போது ஃபார்மேட் பேஜ் நம்பர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். இந்த நம்பர் ஃபார்மேட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து நமக்கு தேவையான எண்ணம் இப்போ நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். அதாவது இந்த நம்பர் ஃபார்மேட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது கீழே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் எதை வேணுமோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி ஸ்டைலில் வேணுமோ அதை நம்ம ஃபைலுக்கு நம்ம வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தனித்தனியாக ஃபைலில் இல்லை ஒரே வேலையை தொடர்ச்சியாக நம்பர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல வச்சு நீங்கள் பாயிண்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களோட முதல் ஃபைலோட கடைசி எண்ணை நீங்கள் குறித்து வச்சுட்டு அதுக்கு அடுத்த ஃபைலை ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே அதோட கண்டினியூ நம்பரை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி பேஜ் நம்பர் செட் ஆயிரும். இங்கே ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நம்பர் ஸ்டைலோட உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது நீங்கள் பார்க்க முடியும். இதே மாதிரி இப்போ எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ரிமூவ் பேஜ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் ரிமூவ் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் லாக் ஆன் டு www.rndr.com.